Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கியூட்டான ஸ்டார் தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இது வந்து நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்றேன். ஸ்கை சீரிஸ், ஸ்டார், மூன், சன், அப்புறம் கிளவுட்ஸ், ரெயின்போ அந்த மாதிரி இந்த சீரிஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து பேபி ஹேட்ஸ் எல்லாம் பிளாங்கெட்ஸ் இல்லைன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸில் கூட எம்ப்ராய்டரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து வால் ஹேங்கிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் க்ராச்செட் த்ரெட்டை வச்சு ஒரு ஹேங்கிங் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ராச்செட்டிங் வந்து உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ண புதுசுன்னா பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்சல்யூட் பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 100% அக்ரலிக் யார்ன் எடுத்திருக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டாக பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் ஒலிவியா பிராண்ட். அதில் 100% அக்ரலிக்னு எழுதியிருக்கும். லைட் வெயிட் வந்து 3. ஓகேவா, இதே தான் கலர் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm ஹூக். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறமா யார்ன் நீடில், ரிமைனிங் யார்ன்ஸ் வந்து தைக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் உல்லன் நூல் வச்சுருந்தாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். ஷேப் வந்து இப்படி தான் வரும். சைஸஸ் வந்து மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஹூக்குமே 3.5 தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. க்ராஷெட் ஹூக் வந்து எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக வரும். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங். ஓகே, இப்படி ஃபிங்கரில் வந்து wrap பண்ணிக்கோங்க. ஹூக்கை இந்த அடியில் விட்டுட்டு இங்கே கிராப் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க. இங்கே பிடிச்சிட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸை விட்டுருங்க. இதான் மேஜிக் ரிங். நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3, ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஸோ இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த செயின் 3யோட சேர்த்து டோட்டலாக 15. ஓகேவா, 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர், ஹூக்கை சர்க்கிள்குள்ளே விடுங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரூஷேக்கு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். சர்க்கிளோட டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அந்த சென்டரில் இருக்க ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம்ல, 1 2 3, இந்த 3யோட சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, டோட்டலாக இந்த ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு 15 செயின்ஸ் இருக்கும். 1 இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். இதான் ஹூக். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் 6, நம்ம ஸ்டாரோட ஒவ்வொரு இதுவும் பண்ண போகிறோம், ஸ்பைக்ஸ் பண்ண போகிறோம். செயின் 6, 1 2 3 4 5 6. ஓகே, செயின் 6, ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது,
செகண்ட் செயின், தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, ஹூக்கு இன்சர்ட் பண்ணுங்கள், 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் half double crochet, yarn over பண்ணுங்கள், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், 3 loops இருக்கும், yarn over பண்ணி 3 loopஸையுமே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் double crochet, yarn over, கிராப் பண்ணுங்கள். டபுள் crochetன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு 2 loops, நெக்ஸ்ட் 2 loops. லாஸ்ட்டாக இருக்கிற செயினில் 1 டைம் ட்ரிபிள் crochet. ட்ரிபிள் crochetக்கு 2 டைம்ஸ் yarn over பண்ணணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் செயினில், ஃபஸ்ட்டு 2 loops, நெக்ஸ்ட் 2 loops, லாஸ்ட் 2 loops. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா செயின், இதையும் நெக்ஸ்ட் செயின் 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணணும். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு இந்த டிசைன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை தான் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, இங்கேருந்து செயின் 6 போடுங்க. 1 2 3 4 5 6, ஹூக்கிலேருந்து 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் half double crochet, நெக்ஸ்ட் 1 டைம் double crochet, நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் 1 டைம் ட்ரிபிள் crochet. நெக்ஸ்ட் இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் இதையும் ஸ்கிப் தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 6 1 2 3 4 5 6, ஹூக்லேருந்து தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயின் 1 டைம் half double crochet, அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் double crochet, லாஸ்ட் செயினில் 1 டைம் ட்ரிபிள் crochet. ஓகே, நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க 1 2 ஸ்கிப் தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 6, ஹூக்லேருந்து தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் 1 டைம் half double crochet, 1 டைம் double crochet, last time triple crochet. Next skip 1 2 last stitch la slip stitch, third stitch la slip stitch, one more, so 4 times பண்ணிருக்கோம். ஒன்னு லாஸ்டா one more time, 1 2 3 4 5 6, ஹூக்ல இருந்து third chain la one time single crochet, next chain la half double crochet, அதுக்கு அடுத்த chain la double crochet, last chain la triple crochet. இப்போ next 1 2 1 2 2 chain skip பண்ணிட்டு third chain la slip stitch. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார் தீம் அந்த மாதிரி நீங்கள் பர்த்டே டெக்கர் அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் அழகாகவே வாலில் வந்து கார்லேண்ட் மாதிரி போட்டுக்கலாம், வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணிக்கோங்க. இப்போ யான் நீடில் வச்சு ரிமைனிங் இது தச்சிடலாம். ஓகே, யான் நீடில் நீங்கள் கோர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கை ஐட்டம்ஸ், ரெயின்போ, ஸ்டார், க்ளவுட்ஸ் அந்த மாதிரி மூன்லாம் பண்ணும்போது, சன் மூன்லாம் பண்ணும்போது பிள்ளைங்க குழந்தையிலேருந்து எல்லாமே நல்லா அதை தொட்டு ஃபீல் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட பியூட்டிஃபுல்லான, சிம்பிளான, க்யூட்டான ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து க்ராச்செட்டிங் ஐட்டம்ஸ் வந்து என் சேனலில் பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் க்ராச்செட் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணணும்னு ரொம்ப மோட்டிவேட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.